நான் தான் கஞ்சா. என்ன ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்கா? உன் கவனத்தை செதச்சி உன் உசுர குடிக்க வந்தவன்டானா உன்னை அடிமையாக்கி எதிர்காலத்தை சாம்பலாக்கிடுவேன். நான் தான் சிகரெட். என்ன ஸ்டைலா பிடிக்கிற? நான் உன் நுரையீரலை உள்ளிருந்தே எரிக்கிற கொல்லி கட்டடா. நீ விடுற ஒவ்வொரு புகையும் உனக்கு நீயே குழி தோன்ற மாதிரி. சீக்கிரம் வா. சத்தியமா பயமாதாங்க இருக்கு. நான் தான் சரக்கு. உன் கல்லீரலை கரியாக்கி உன் குடும்பத்தையே நடுத்தரவுல நிறுத்துவேன். உன் ஆயுசுக்கு நான் வைக்கிறேன் எண்டு கார்டு. நான் தான் கூல் லிப். உன் மூளையை என் வசமாக்கி உன்னை எனக்கு அடிமையாக்குவேன். நான் வெறும் நாட்கள தலவாணி. ஒரு கட்டத்துல நான் இல்லாம உன்னால இருக்கவே முடியாது. உங்களை தான் இந்த ரீல பாத்துக்கிட்டு இருந்துகிட்டு உங்களுக்கோ இல்ல உங்க நெருங்கியவர்களுக்கோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து இதை கம்மி பண்ணணும் இல்ல கம்ப்ளீட்டா உங்க வாழ்க்கையை விட்டு போக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு இப்பவே ஒரு ஃபாலோ கொடுங்க. எளிமையான முறையில இந்த அடிக்ஷனை நம்ம போக்கிடலாம் எப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு பெக்கு தானே, ஒரு தம்மு ட்ரை பண்ணி பாரு. புகையே வராது, நாக்கு நடுவுல தலைவாணியாட்டம் வச்சுக்கலாம். இப்படிதான் ஆரம்பிச்சிருங்க இந்த பழக்க வழக்கம்லாம். கஞ்சா அடிச்சு கொலையே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இப்பெல்லாம். கஞ்சா மேல கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆயிட்டீங்கன்னா டோபமைன் சிஸ்டம் டேமேஜ் ஆகி மோட்டிவேஷன்ல கண்டிப்பா டிராப் இருக்கும். உங்க மெமரி அண்ட் ஃபோக்கஸ் ரெடியூஸ் ஆகும். கஞ்சாவே இல்லாத டைம்ல ஆங்ஸைட்டி அண்ட் பேனிக் அட்டாக்ஸ் கிரானிக் சிச்சுவேஷன் ஆயிடுங்க. உங்களுக்கு தம் அடிக்கிறதுனால லங் டேமேஜ்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். லங், த்ரோட், மவுத் கேன்சர் ரிஸ்க் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்க உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் பயங்கரமா கம்மி ஆயிட்டு ஸ்பெர்ம் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகி ஒரு பாயிண்ட்ல இம்பார்ட்டன்டா கூட நீங்க ஆகலாம். சரக்கு ரெகுலரா அடிக்கிறதுனால லிவர் ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகி ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல சிரோசிஸ்க்கு கூட போயிடலாம். ஒரு பெக் அடிச்சாலும் உங்க வயித்துல இருக்கிற எல்லா நல்ல கிருமிகளும் செத்து போயிடும். டோட்டல் ஷட் டவுன். சரக்குங்கிறது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னால உங்க லிவர் மத்த எல்லா விஷயங்களையும் மெட்டபலைஸ் பண்றது நிறுத்திட்டு இதுக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ அதனால நீங்க ஈஸியா ஃபேட் போட ஆரம்பிச்சிருவீங்க. எதனால நம்ம இதுக்கு அடிக்ட் ஆகிறோம்? சுகம், சந்தோஷம் அப்படிங்கிறது என்னைக்குமே கஷ்டமான விஷயங்களை முடிச்சு அதுல இருந்து வர பெருமையில இருந்து எடுக்க வேண்டிய விஷயம். சில நிமிடங்கள்லயே இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கொடுத்துறதுனால தாங்க இதுக்கு அவ்வளவு அடிக்கடா இருக்கீங்க. நீங்க எப்படி நம்ம இதை ஓவர் கம் பண்றது? 30 நாள் ஸ்ட்ரிக்ட் டீடாக்ஸ் சேலஞ்ச் எடுங்க. தொடவே மாட்டேன்னு முடிவு எடுக்கணும். நீங்க என்ன டெம்டேஷன் வந்தாலும் அதை நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓவர் கம் பண்ணலாம். பட் ஆனா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு 7 to 8 மணி நேரம் எப்படியாவது தூங்க பாருங்க. உங்க ஸ்லீப் கம்மியா இருக்கிறதுனாலே உங்க கார்டிசால் லெவல்ஸ் ரொம்பவே ஹையா இருக்கலாம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் நேச்சுரலா கம்மியாக ஆரம்பிக்கும். இதனால ரொம்பவே சிவியரா இருக்க அடிக்ஷன்ங்கிற போது கவுன்சிலிங் இல்ல ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறதுக்கெல்லாம் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நீங்க அடிக்கிற தம்மு, சரக்கு, கஞ்சாவோட வேலை எல்லாம் கவுன்சிலிங்கை விட பல மடங்கு வேலை அதிகம். இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா வாழ்க்கை பூரா யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையே கெடுக்க வேண்டியதுதான்.